சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா மீன். மீன் என்பதனால கழுவுன மீனில் நழுவுன மீன் மாதிரி இவங்க அந்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அந்த இடத்துல நழுவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவங்க செய்கிற பேச்சு, இவங்க சொல்கிற சொல், இவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்கும். இவங்களை சிறுபிள்ளைத்தனம் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க விளையாட்டாக பேசுவாங்க. ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா அது விளையாட்டாக எடுத்துக்காமல் பிரச்சனையாக எடுத்துக்குவாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக பெரும்பாலும் முடிந்துடும். எப்பவுமே இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மீன ராசியில் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு என்பதனால, குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த மீனராசி அன்பர்கள் வருவாங்க. இவங்களுடைய தந்தையாகட்டும் அல்லது தாயாராகட்டும், இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்து வருகின்ற 7 நாட்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியில் ராகு பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திர ஸ்தானத்தில் கேது பகவானும், அயனசைன போக ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் இவ்வாறு வலம் வருது. இதனால் என்னென்ன நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எல்லாவற்றிலும் இருந்த மனக்கவலை, அது எல்லாம் அந்த மனக்குழப்பம் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த மீனராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அலட்சியம் காட்டாதீங்க. சின்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திட்டமிட்டபடி காரியங்களை ஒவ்வொன்றா செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இத்தனை தடைகளையும் மீறி நீங்கள் ஒன்று சாதிக்கிறீங்க அப்படின்னா போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதற்கு தகுந்தாற் போல் முன்னேற்பாடுகள் கொஞ்சம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுல கூட சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஆயுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதில்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அதனால் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி அமைச்சிடும். அதனால் நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கூட விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து நல்லது செல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைமு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு புதிய படைப்பை நீங்கள் படைக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த புதிய படைப்பு மூலிமா நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். புதிதாக நிறைய கலைத்துறை ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக கலைஞர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் கவனமாக பாடங்களை படிச்சுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு வாங்க. விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க.
ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களோட தொழிலில் விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. அதுலேயும் கூட சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களால் சரி செய்ய முடியும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா கிடைக்கும். போட்டிகளை பற்றி கவலை வரும். இவங்க நம்ம எவ்வளோ தான் போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடினாலும் தோற்றுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலையும் பதட்டமும் குழப்பமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் கூட இதை எப்படி சமாளிக்கணும், எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றி பெறத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க. அதில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுப காரியம் அல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். மனைவி குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக பொழுத கழிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. வருகின்ற நாட்களில் ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் தொடங்குறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சக கலைஞரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கி விற்பதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய தகப்பனார்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலிமா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளியில் ஏதாவது புதிதாக ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் வெளியில் மற்றவங்க கிட்ட பழகும்போதோ அல்லது பேசும்போதோ இல்லை வெளியில் ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் தொடங்கிறது நல்லது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே முடிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவுகளை கொஞ்சம் குறைச்சி திட்டமிடுங்க. இந்த தாராள மனப்பான்மையை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சி திட்டமிடுறது நல்லது. உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. எப்பவுமே உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. இந்த டைமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி வர மாதிரி இருந்தால் கூட ரொம்ப கவனமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்தில் அமையும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழக்கும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா நவ கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும்.
கல்வியிலையும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வர்றதுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.